கவலை இருக்கிறதா, கடன் இருக்கிறதா, தனிமை இருக்கிறதா, மூன்றும் இருக்கிறதா? ஒரு நிமிடம் நிறுத்துங்கள். இந்த மூன்றுக்கும் ஒரே ஒரு வழி இருக்கிறது. சிவன் சொல்கிறார். அந்த வழி என்னவென்று இந்த ஒளியில் சொல்கிறேன். ஆனால் கவனியுங்கள். இந்த வழி தெரிந்து கொண்டு வாழ்வதற்கும் தெரியாமல் வாழ்வதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. தெரியாமல் போனால் மூன்றும் தொடரும், தெரிந்து கொண்டால் மூன்றும் விலகும். அந்த வித்தியாசம் இந்த ஒளி முழுவதும் கேட்டால் மட்டுமே புரியும். முதலில் ஒரு கேள்வி. இந்த மூன்றில் எது இப்போது உங்களோடு இருக்கிறது? கவலையா? காலையில் எழுந்ததும் ஒரு கணம், தெரியாத ஒரு பயம், நாளை என்னவாகும் என்ற ஒரு இறுக்கம், அது கவலை. கடனா? ஒரு தொகை, ஒரு பொறுப்பு, ஒவ்வொரு மாதமும் ஒரு சுமை, தூக்கம் வராத இரவுகள், அது கடன். தனிமையா? மக்கள் நிறைந்த இடத்தில் நின்றாலும் யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஒரு வெறுமை, அது தனிமை. இந்த மூன்றும் வேறு வேறு, ஆனால் இந்த மூன்றுக்கும் ஒரே வேர். அந்த வேர் என்னவென்று தெரிந்தால் ஒரே வழியில் மூன்றையும் தாக்கலாம். அந்த வேர் என்னவென்று கவனமாக கேளுங்கள். கவலை, கடன், தனிமை மூன்றுக்கும் வேர் என்னவென்று தெரியுமா? சிவனிலிருந்து தூரம், அவ்வளவுதான். சிவனோடு இருக்கும்போது கவலை இல்லை, ஏனென்றால் வாழ்க்கை அவர் கையில் என்று தெரியும். சிவனோடு இருக்கும்போது கடன் ஒரு சுமையாக தெரிவதில்லை, ஒரு படிப்பாக தெரிகிறது. சிவனோடு இருக்கும்போது தனிமை இல்லை, ஏனென்றால் அவர் உடன் இருக்கிறார். இதுவே வேர். சிவனிலிருந்து தூரம். அந்த தூரத்தை குறைத்தால் மூன்றும் குறையும். அது சிவன் சொல்லும் ஒரே ஒரு வழி. அந்த வழி என்னவென்று இப்போது சொல்கிறேன். ஆனால் அதற்கு முன்னால் ஒரு விஷயம். இந்த வழி மிகவும் எளிமையானது. கேட்கும்போது இவ்வளவு எளிமையான வழியா என்று ஆச்சரியப்படுவீர்கள். ஆனால் எளிமையான விஷயங்களே மிகவும் சக்தி வாய்ந்தவை. சூரியன் உதிப்பது எளிமையானது, ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தது. மூச்சு விடுவது எளிமையானது, ஆனால் அது இல்லாமல் வாழ முடியாது. அந்த வழி என்னவென்று தெரிந்து கொள்வதற்கு இன்னும் கொஞ்சம் பொறுங்கள். முதலில் ஒவ்வொரு பிரச்சனையின் ஆழத்தை புரிந்து கொள்வோம். ஏனென்றால் வேரை அறிந்தால் மட்டுமே வழி வேலை செய்யும். கவலை என்பது ஒரு விஷமான மரம். அதன் வேர்கள் எங்கும் பரவி இருக்கும், தெரியாமல் வேர் விட்டிருக்கும். காலையில் எழும்பும்போது ஒரு கணம், படுக்கும்போது தூக்கம் வராமல் இருக்கும். உணவு சாப்பிடும்போதும் மனசு வேறு இடத்தில் இருக்கும். வாழ்க்கையில் மகிழ்ச்சியான விஷயங்கள் நடந்தாலும் முழுவதும் அனுபவிக்க முடிவதில்லை. ஏனென்றால் கவலை ஒரு திரை போட்டிருக்கிறது. அந்த திரை வழியாக எல்லாமும் மங்கலாக தெரிகிறது. அந்த திரையை யார் விலக்குவார்கள்? சிவன். அவர் ஒரு கையை வைத்தால் திரை விலகும். ஆனால் அந்த கை வைக்க நாம் அவரை அனுமதிக்க வேண்டும். அந்த அனுமதி என்பது ஒரு நம்பிக்கை. சிவன் பார்க்கிறார் என்ற நம்பிக்கை, சிவன் நடத்துகிறார் என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வந்தால் கவலை கரையும். ஒரு கதை. கோவையில் ஒரு ஆசிரியர், 49 வயது. வாழ்க்கையில் நிறைய கவலைகள், குழந்தைகளின் எதிர்காலம், வீட்டுக் கடன், வயதான பெற்றோர். ஒவ்வொரு காலையும் ஒரு கனமான எழுச்சி. ஒரு நாள் ஒரு நண்பர் ஒரு விஷயம் சொன்னார். படுக்கும் முன் உன் எல்லா கவலைகளையும் ஒரு காகிதத்தில் எழுது. பிறகு அந்த காகிதத்தை சிவன் படத்தின் கீழ் வை. இரவு சிவன் அந்த கவலைகளை வாங்கிக் கொள்கிறார் என்று நம்பி தூங்கு என்று. சிரித்தார், ஆனால் செய்தார். முதல் நாள் சின்ன மாற்றம், இரண்டாம் நாள் கொஞ்சம் இலகுவான தூக்கம். ஒரு வாரத்தில் ஒரு வித்தியாசம் தெரிந்தது. கவலைகள் போகவில்லை, ஆனால் சுமக்கும் வலிமை வந்தது. ஒரு மாதத்தில் குழந்தைகளுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. 2 மாதத்தில் வீட்டுக்கடன் ஒரு தீர்வு பெற்றது. சிவன் அந்த காகிதத்தை வாங்கிக் கொண்டார், கவலைகளை வேலை செய்தார். ஒரு காகிதம், ஒரு நம்பிக்கை, வாழ்க்கை மாறியது. இந்த கதையில் ஒரு விஷயம் கவனியுங்கள். கவலைகள் ஒரே நாளில் போகவில்லை, ஆனால் சுமக்கும் வலிமை வந்தது. அந்த வலிமை சிவன் தந்தது. சுமை குறைவதை விட சுமக்கும் வலிமை அதிகரிப்பது முக்கியம். வலிமை வந்தால் சுமை இலகுவாகும், கவலை விலகும். இப்போது கடனை பற்றி பேசலாம். கடன் என்பது ஒரு உண்மையான சுமை, வெறும் மனசின் கற்பனை இல்லை. ஒரு உண்மையான தொகை, ஒரு உண்மையான பொறுப்பு. ஒவ்வொரு மாதமும் கட்ட வேண்டும். கட்ட முடியவில்லை என்றால் ஒரு இறுக்கம். அந்த இறுக்கம் மனசை அழுகிறது. தூக்கம் வரவில்லை, சாப்பிட பசி இல்லை, குடும்பத்தோடு சரியாக பேச முடிவதில்லை. கடன் ஒரு விஷயத்தை செய்கிறது, மனசை சுருக்குகிறது. சுருங்கிய மனசில் தீர்வுகள் தெரிவதில்லை. சிவன் மனசை விரிக்கிறார். அவரோடு தொடர்பில் இருக்கும்போது மனசு விரிகிறது. விரிந்த மனசில் தீர்வுகள் தெரிகின்றன, யோசனைகள் வருகின்றன, மனிதர்கள் வருகின்றனர், வாய்ப்புகள் வருகின்றன. கடன் தீர ஒரு வழி தெரிகிறது. அந்த வழியில் போகும் வலிமை வருகிறது. இரண்டாவது கதை. திருப்பூரில் ஒரு நெசவாளர், வயது 40. ஒரு கடன், பல வருஷமாக. ஒவ்வொரு மாதமும் கட்டிக்கொண்டே போனார். கட்டியும் குறையவில்லை. ஒரு ஆகஸ்ட் மாதம் ஒரு முடிவெடுத்தார். தினமும் காலையில் வேலைக்கு கிளம்பும் முன் ஒரு நிமிடம் சிவலிங்கம் படத்தின் முன் கடனை சிவனிடம் சொல்வார். சிவா, இந்த கடன் உன்னுடையது. நான் வேலை செய்கிறேன், நீ தீர்க்கிறாய் என்று. அவ்வளவுதான். ஒரு நிமிடம், ஒரு வருடம். என்ன நடந்தது என்று தெரியுமா? ஒரு புதிய ஆர்டர் வந்தது. வேலை அதிகரித்தது, வருமானம் கூடியது. 2 வருடத்தில் கடன் பாதியாகியது. 3 வருடத்தில் கடன் முடிந்தது. சிவா, இந்த கடன் உன்னுடையது என்ற ஒரு வாக்கியம். தினமும் வாழ்க்கை மாறியது. கவலையை சிவனிடம் கொடுத்தோம், கடனை சிவனிடம் கொடுத்தோம். இப்போது தனிமை. தனிமை 3இல் மிகவும் வலிக்கும். ஏனென்றால் தனிமை உள்ளில் இருக்கிறது, வெளியில் தெரிவதில்லை. மக்கள் நிறைந்த இடத்தில் நின்றாலும் உள்ளில் ஒரு வெறுமை. யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஒரு வலி. இந்த வலியை யாரிடம் சொல்வது? யாரும் புரிந்து கொள்வதில்லை என்று தெரியும்போது சொல்வதை நிறுத்திவிடுகிறோம்.
அந்த நிறுத்துவதில் தனிமை இன்னும் ஆழமாகிறது. சிவன் புரிந்து கொள்கிறார், எல்லாமும் புரிந்து கொள்கிறார். நம் வார்த்தைகளில் இல்லாதவற்றையும் புரிந்து கொள்கிறார், நம் மௌனத்திலும் புரிந்து கொள்கிறார். அவரிடம் சொல்லுங்கள் எல்லாமும். யாரிடமும் சொல்ல முடியாதவற்றை அவர் கேட்கிறார், புரிந்து கொள்கிறார். தனிமை விலகுகிறது. மூன்றாவது கதை. சென்னையில் ஒரு பெண்மணி, வயது 36, திருமணமாகவில்லை. குடும்பம் கேட்கிறது, சமூகம் கேட்கிறது, நண்பர்கள் கட்டுக்கட்டுகள் கேட்கிறது. உள்ளில் ஒரு தனிமை, ஒரு வெறுமை. யாரும் புரிந்து கொள்வதில்லை என்று தெரியும். ஒரு நாள் ஒரு முடிவெடுத்தால், சிவனிடம் பேசுவேன் என்று. தினமும் என்னை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று நினைக்கும்போது சிவனிடம் பேசுவேன் என்று ஆரம்பித்தாள். கோவிலில் போவாள் அல்லது வீட்டில் படம் வைத்து பேசுவாள். சத்தமாக இல்லை, மனசில். ஒவ்வொரு விஷயமும் சொல்வாள். சிரிப்பும் சொல்வாள், கோபமும் சொல்வாள், வலியும் சொல்வாள். ஒரு ஆண்டில் என்ன மாறியது என்று கேட்டார்கள். சொன்னாள், தனிமை போகவில்லை, ஆனால் தனிமையோடு ஒருவர் இருக்கிறார் என்று தெரிகிறது, அது போதுமென்று. சிவன் தனிமையை போக்காமல் உடனிருந்தார். அது மிகவும் சக்தி வாய்ந்தது. 3 கதைகளும் ஒரு விஷயம் சொல்கின்றன. சிவன் கவலையை, கடனை, தனிமையை முழுவதும் தீர்க்காமல் போகலாம். ஆனால் கவலையோடு, கடனோடு, தனிமையோடு இருக்கும் வலிமையை தருகிறார். அந்த வலிமையில் கவலை கரைகிறது, கடன் தீர்கிறது, தனிமை விலகுகிறது, காலத்தோடு. இப்போது அந்த ஒரே ஒரு வழி என்னவென்று சொல்கிறேன். தினமும் சிவனிடம் பேசுவது, அவ்வளவுதான். கோவிலுக்கு போக வேண்டியதில்லை, நீண்ட பூஜை செய்ய வேண்டியதில்லை, மந்திரங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. தினமும் ஒரு நிமிடம் சிவனிடம் பேசுவது, கவலையை சொல்வது, கடனை சொல்வது, தனிமையை சொல்வது, அவ்வளவுதான். ஒரு சின்ன நேரம், தினமும். அவர் கேட்கிறார், வேலை செய்கிறார். படிப்படியாக மாறுகிறது. ஒரே நாளில் இல்லை, ஆனால் மாறுகிறது, நிச்சயமாக மாறுகிறது. சிவன் ஒரு ஆயுதம் கொடுக்கிறார். அந்த ஆயுதம் அவரோடான தினசரி தொடர்பு. அந்த தொடர்பில் கவலை என்ற எதிரி குறைகிறது, கடன் என்ற சுமை இலகுவாகிறது, தனிமை என்ற இருட்டில் ஒரு ஒளி வருகிறது. இந்த தொடர்பை இன்றிலிருந்து ஆரம்பியுங்கள். தினமும் சில வினாடிகள் சிவனிடம் பேசுங்கள். கவலையை சொல்லுங்கள், கடனை சொல்லுங்கள், தனிமையை சொல்லுங்கள். 3ம் விலகும், வாழ்க்கை மாறும். கமெண்டில் சிவா நான் கேட்கிறேன் என்று எழுதுங்கள். இந்த ஒளியை உங்கள் அன்பானவருக்கு பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். தினமும் சிவனிடம் பேசுவது என்று சொன்னோம். அந்த பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்று இப்போது ஆழமாக சொல்கிறேன். இது தெரியாமல் பலர் ஒரு வழக்கமான வேண்டுதலாக மட்டும் பேசுகிறார்கள். அது சரியானது, ஆனால் ஒரு படி ஆழமாக போகலாம். சிவனிடம் பேசும்போது 3 விஷயங்கள் சொல்லலாம். 1. உண்மையாக சொல்வது, நடித்து சொல்வதில்லை. கவலை இருக்கிறது, கோபம் இருக்கிறது, சந்தேகம் இருக்கிறது, அவற்றை அப்படியே சொல்வது. சிவன் ஒரு தாய், அழும் குழந்தையை அணைக்கிறாள், சிரிக்கும் குழந்தையை தூக்குகிறாள், கோபப்படும் குழந்தையையும் அணைக்கிறாள். சிவனும் அப்படி, எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறார். 2. குறிப்பிட்டு சொல்வது, கவலை என்று பொதுவாக சொல்வதில்லை. என்ன கவலை என்று குறிப்பிட்டு சொல்வது. என் மகனின் படிப்பு பற்றிய கவலை என்று, என் வீட்டுக்கடனின் EMI பற்றிய கவலை என்று குறிப்பிட்டால் சிவன் குறிப்பிட்டு வேலை செய்கிறார். 3. விட்டு விடுவது, சொன்னதை சிவனிடம் விட்டு விடுவது. சொல்லிவிட்டு மீண்டும் எடுத்துக்கொள்வதில்லை. சிவா, இந்த கடன் உன்னிடம், நீ பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டு விடுவது. அந்த விடுவதில் ஒரு இலகு வருகிறது. இந்த 3ம் செய்யும் பேச்சு சக்தி வாய்ந்தது. உண்மையாக, குறிப்பிட்டு, விட்டுவிட்டு. இந்த 3ம் நினைவில் வையுங்கள். கவலை ஒரு பெரிய கடல், சிவன் ஒரு பெரிய கரை. கடல் அலைகள் கரையில் உடைகின்றன, கரை அசைவதில்லை. கவலை அலைகள் வரும். சிவன் கரையில் நின்றால் கரை அலைகள் உடைகின்றன, போகின்றன. கரை நிற்கிறது. நாம் அந்த கரையில் நிற்கிறோம் என்று நினையுங்கள். கவலை அலைகள் வந்தாலும் கரை நிற்கிறது, நாமும் நிற்கிறோம். அந்த கரை சிவன். அவரோடு நிற்கும்போது கவலை அலைகள் வந்தாலும் நாம் நிற்கிறோம். கடனும் அப்படித்தான். கடல் போல் ஆழமாக இருக்கலாம், ஆனால் கரை இருக்கும். சிவன் கரை. அவரோடு இருந்தால் கடனிலிருந்து கரை பார்க்கலாம். அந்த கரையை நோக்கி நீந்தலாம். சிவன் திசை காட்டுவார். தனிமை ஒரு இரவு, சிவன் ஒரு நட்சத்திரம். இரவு எவ்வளவு கருமையாக இருந்தாலும் நட்சத்திரம் ஒளிர்கிறது. தனிமை எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் சிவன் ஒளிர்கிறார். அந்த ஒளியை பாருங்கள். தனிமை இருட்டில் அவர் ஒளி தெரியும். ஒரு நடைமுறை விஷயம். இன்று இரவு படுக்கும் முன் ஒரு காரியம். உங்கள் கவலையை, கடனை, தனிமையை மனசில் நினையுங்கள். ஒவ்வொன்றையும். பிறகு சொல்லுங்கள், சிவா, இவை எல்லாம் உன்னிடம் என்று. கண்களை திறங்கள், தூங்குங்கள். சிவன் அந்த இரவு வேலை செய்வார். நாளை காலை ஒரு இலகுவான எழுச்சி வரும். கவலை, கடன், தனிமை 3ம் ஒரு பொதுவான தவறை செய்கின்றன. அவை நம்மை நம்மிலேயே மூழ்கடிக்கின்றன. கவலை வரும்போது கவலையையே நினைக்கிறோம். கடன் வரும்போது கடனையே நினைக்கிறோம். தனிமை வரும்போது தனிமையையே உணர்கிறோம்.
அந்த மூழ்குதலில் வழி தெரிவதில்லை. சிவன் செய்வது என்னவென்று தெரியுமா? தலையை மேலே தூக்குகிறார். மூழ்கி இருக்கும் நம்மை மேலே இழுக்கிறார். மேலே வந்தால் என்ன ஆகும்? வழி தெரியும், கரை தெரியும், திசை தெரியும். சிவனோடு தொடர்பு அந்த மேலே தூக்கும் சக்தி. இது ஒரு இயற்பியல் உண்மை. ஒரு விஷயத்தில் மூழ்கி இருக்கும்போது அந்த விஷயத்திற்கு வெளியே போவது தீர்வை தருகிறது. கவலையோடு இருக்கும்போது ஒரு உதாரணம். ஒரு மரத்தில் ஒரு குரங்கு சிக்கிக்கொண்டது. கிளைகளில் சுழன்று சிக்கிக்கொண்டது. அந்த குரங்கு நெடுநேரம் சிக்கலிலேயே தீர்க்க முயன்றது. விடிவதில்லை. ஒரு வேட்டையாடி வந்தான். வெளியிலிருந்து பார்த்தான். சட்டென்று ஒரு கிளையை வெட்டினான். குரங்கு விடுதலையானது. கவலையில் மூழ்கியிருக்கும் நாம் அந்த குரங்கு. சிவன் அந்த வேட்டையாடி. வெளியிலிருந்து பார்க்கிறார். சரியான கிளையை அறிவார். வெட்டுவார். விடுதலை கிடைக்கும். சிவனிடம் போவோம். அவர் வெளியிலிருந்து பார்க்கட்டும். சரியான தீர்வை காட்டட்டும். கடனை பற்றி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். கடன் வந்திருக்கிறது என்றால் அதற்கொரு காரணம் இருக்கிறது. அந்த காரணம் புரிந்தால் கடன் திரும்பி வராமல் இருக்கும். சிவன் அந்த காரணத்தை புரிய வைக்கிறார். ஒரு யோசனையாக, ஒரு கனவாக, ஒரு நண்பர் சொல்லும் வார்த்தையாக. கவனமாக இருந்தால் கேட்கலாம். தனிமையை பற்றி இன்னொரு விஷயம். தனிமை ஒரு சமிக்ஞை. நீ சிவனோடு இன்னும் ஆழமாக இணைய வேண்டும் என்ற சமிக்ஞை. தனிமை வரும்போது சிவனிடம் ஓடுங்க. தனிமை வேறு எங்காவது போக வைக்கும். சிவன் திருப்பிக் கொண்டு வருகிறார். இந்த மூன்றும் ஒரே பாதத்தில் தீர்க்கும் வழி. சிவனிடம் தினசரி பேச்சு. ஒரு தருணம். தினமும். அவ்வளவுதான். இந்த வழி சிவன் சொல்கிறார். இந்த வழி நம்பியவர்கள் வாழ்க்கை மாறியது பார்த்தார்கள். இன்று ஆரம்பியுங்கள். தினமும் ஒரு மூச்சு நேரம் சிவனிடம் பேசுவது. உண்மையாக, குறிப்பிட்டு, விட்டுவிட்டு. வாழ்க்கை மாறட்டும். சிவனிடம் பேசும் அந்த ஒரு சிறு இடைவெளி ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்தது என்று கேட்கலாம். ஒரு நிமிடத்தில் என்ன நடக்கும் என்று, நடைமுறையில் என்ன நடக்கிறது என்று சொல்கிறேன். சிவனிடம் பேசும்போது மூளையில் ஒரு விஷயம் நடக்கிறது. கவலை நினைக்கும்போது மூளையின் ஒரு பகுதி செயல்படுகிறது. அந்த பகுதி பயம் மற்றும் அபாயத்தை கையாளும் பகுதி. சிவனை நினைக்கும்போது வேறொரு பகுதி செயல்படுகிறது. அந்த பகுதி அமைதி மற்றும் தெளிவை உருவாக்கும் பகுதி. சிவனிடம் பேசும் ஒரு சின்ன நேரம் மூளையை கவலை பகுதியிலிருந்து அமைதி பகுதிக்கு மாற்றுகிறது. அந்த மாற்றம் வந்தால் கவலை குறைகிறது, தெளிவு வருகிறது. இது விஞ்ஞான உண்மை. தியானம் மூளையை மாற்றுகிறது என்று ஆய்வுகள் சொல்கின்றன. சிவனிடம் பேசுவது ஒரு வகையான தியானம். அந்த தியானம் மூளையை மாற்றுகிறது. மூளை மாறுவதால் வாழ்க்கை மாறுகிறது. சில வினாடிகள். தினமும் மூளை மாறுகிறது, வாழ்க்கை மாறுகிறது. கவலை குறைகிறது, கடன் தீர வழி தெரிகிறது, தனிமை விலகுகிறது. இது ஒரு வாஸ்தவம். சிவன் வேறொரு விஷயம் செய்கிறார். நாம் அவரிடம் பேசும்போது நம் ஆத்மாவில் ஒரு விஷயம் நடக்கிறது. ஆத்மா ஒரு ஆழமான அமைதியை தொடுகிறது. அந்த அமைதி எப்போதும் இருக்கிறது. ஆனால் கவலை, கடன், தனிமை அதன் மேல் ஒரு திரை போட்டிருக்கின்றன. சிவனிடம் பேசும்போது அந்த திரை கொஞ்சம் விலகுகிறது. ஆத்மாவின் ஆழமான அமைதி கொஞ்சம் தெரிகிறது. தெரிந்தால் ஒரு இலகு வருகிறது. கவலை கொஞ்சம் குறைகிறது. கடன் ஒரு சுமையாக தெரிவது குறைகிறது. தனிமை கொஞ்சம் விலகுகிறது. இந்த அனுபவம் ஒரு முறை வந்தால் மீண்டும் தேடுவீர்கள். தினமும் தேடுவீர்கள். அந்த தேடல் வாழ்க்கையை மாற்றும். கவலை உள்ளவர்களுக்கு சொல்கிறேன், கவலையை நிறுத்துவது நம் வேலை இல்லை. கவலையோடு சிவனிடம் போவது நம் வேலை. சிவன் கவலையை கையாள்வார். நம் வேலை போகும் வழி மட்டும். போகும் வழி ஒரு தருணம். தினமும். அவ்வளவுதான். இந்த வழி சிவன் சொல்கிறார். இந்த வழி நம்பியவர்கள் வாழ்க்கை மாறியது பார்த்தார்கள். இன்று ஆரம்பியுங்கள். தினமும் ஒரு மூச்சு நேரம் சிவனிடம் பேசுவது. உண்மையாக, குறிப்பிட்டு, விட்டுவிட்டு. வாழ்க்கை மாறட்டும். இப்போது இந்த ஒரு நிமிட தினசரி பேச்சை எப்படி செய்வது என்று சரியாக சொல்கிறேன். படிகள் இல்லை. ஒரு விஷயம் மட்டும். ஒரு நேரம் தேர்ந்தெடுங்கள். காலையில் எழுந்ததும், அல்லது மதியம் சாப்பிட்ட பிறகு, அல்லது இரவு படுக்கும் முன். எந்த நேரமும் சரி. ஆனால் தினமும் அதே நேரம். அந்த நேரத்தில் ஒரு சிறு இடைவெளி. சிவனிடம் பேசுங்கள். என்ன சொல்வது என்று யோசிக்காதீர்கள். மனசில் உள்ளதை சொல்லுங்கள். அன்று என்ன நடந்தது, என்ன கவலை, என்ன மகிழ்ச்சி, என்ன கடன், என்ன தனிமை, எல்லாவற்றையும் ஒரு சின்ன நேரம். பிறகு சொல்லுங்கள், சிவா, இவை எல்லாம் உன்னிடம் என்று. முடிந்தது. இவ்வளவுதான். வேறு எதுவும் தேவையில்லை. இந்த ஒரு நிமிட பழக்கம் வாழ்க்கையை மாற்றும். நம்பிக்கை வேண்டியதில்லை. செய்யுங்கள், நடக்கும். சிவன் ஒரு உண்மை சொல்கிறார். நீ வரும்போது நான் வருகிறேன் என்று. நீ பேசும்போது நான் கேட்கிறேன் என்று. நீ விடும்போது நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று. இந்த மூன்றும் அவரின் வாக்குறுதி. வாக்குறுதி மாறாது. நம்பிக்கை வையுங்கள். கவலை வந்தால் சிவனிடம் போங்கள். கடன் வந்தால் சிவனிடம் போங்கள்.
தனிமை வந்தால் சிவனிடம் போங்கள். இந்த 3 வழியும் ஒரே வழி, சிவனிடம் போவது. அவர் இருக்கிறார், எல்லா நேரமும் இருக்கிறார், கேட்கிறார், எல்லாவற்றையும் கேட்கிறார், வேலை செய்கிறார், தெரியாத விதத்தில் வேலை செய்கிறார். ஒரு நாள் தெரியும், காலத்தோடு தெரியும். இன்றிலிருந்து சில வினாடிகள் தினமும் சிவனிடம் கவலையை, கடனை, தனிமையை சொல்லுங்கள், விட்டுவிடுங்கள். வாழ்க்கை மாறட்டும். சிவனிடம் பேசும் பழக்கம் ஆரம்பிப்பதற்கு மிகவும் சரியான நேரம் இப்போது. ஏன் இப்போது? ஏனென்றால் நீங்கள் இந்த ஒலியை கேட்கிறீர்கள். ஒரு காரணம் இருக்கிறது. தற்செயல் எதுவும் நடப்பதில்லை என்று சொன்னோம். இந்த ஒலி இப்போது உங்களை சென்றடைந்திருக்கிறது என்றால் சிவன் இப்போது ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறார் என்று அர்த்தம். அந்த விஷயம் என்னவென்று தெரியுமா? வா என்று. கவலையோடு வா, கடனோடு வா, தனிமையோடு வா, எல்லாவற்றையும் கொண்டு வா, நான் இருக்கிறேன் என்று. அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்போதே, இந்த நொடியே மனசில் சொல்லுங்கள், சிவா, நான் வருகிறேன் என்று. அந்த ஒரு வாக்கியம் இப்போதே சொல்லுங்கள். சொன்னீர்களா? நல்லது, வந்தீர்கள். சிவன் ஏற்றார். ஒரு ஆரம்பம் நடந்தது. இந்த ஆரம்பத்தை தொடருங்கள். தினமும் ஒரு தருணம். சிவன் ஒரு ஆழமான உண்மை சொல்கிறார். கவலை இல்லாத வாழ்க்கை சாத்தியமில்லை. கடன் இல்லாத வாழ்க்கை எல்லாருக்கும் சாத்தியமில்லை. தனிமை இல்லாத வாழ்க்கை எல்லா நேரமும் சாத்தியமில்லை. ஆனால் கவலையோடும் வலிமையாக வாழலாம். கடனோடும் நம்பிக்கையாக வாழலாம். தனிமையோடும் அர்த்தமுள்ளதாக வாழலாம். அந்த வலிமை, நம்பிக்கை, அர்த்தம் சிவன் தருகிறார் தினசரி பேச்சால். இது ஒரு மிகவும் நடைமுறையான விஷயம். ஆன்மீகம் என்பது தினமும் வாழ்க்கையில் வேலை செய்ய வேண்டும். கவலை வரும்போது வேலை செய்ய வேண்டும். கடன் வரும்போது வேலை செய்ய வேண்டும். தனிமை வரும்போது வேலை செய்ய வேண்டும். சிவனிடம் பேசும் ஒரு மூச்சு நேரம் அந்த ஆன்மீகத்தை தினமும் வாழ்க்கையில் கொண்டு வருகிறது. அது நடைமுறை ஆன்மீகம். அந்த நடைமுறை ஆன்மீகம் இன்றிலிருந்து ஒரு சிறு இடைவெளி. தினமும் சிவனிடம் கவலை, கடன், தனிமை விலகட்டும். இந்த ஒலியை முழுவதும் கேட்டீர்கள் என்றால் நீங்கள் ஒரு விஷயம் பெற்றிருக்கிறீர்கள். அந்த விஷயம் என்னவென்று தெரியுமா? ஒரு வழி. கவலை, கடன், தனிமை 3க்கும் ஒரே வழி. சிவனிடம் தினசரி பேச்சு. இந்த வழியை தெரிந்து கொண்டோம். இப்போது வாழ வேண்டும். தெரிந்து கொண்டும் வாழாமல் போனால் வழியை அறிந்ததும் ஒன்றே இல்லாம ஒன்றே. வழி தெரிந்தால் போக வேண்டும். போவது என்பது தினமும் ஒரு சிறு நேரம் சிவனிடம் பேசுவது. இன்று இரவு படுக்கும் முன் சில வினாடிகள் சிவா என்று உங்கள் கவலையை, கடனை, தனிமையை சொல்லுங்கள். விட்டுவிடுங்கள். தூங்குங்கள். நாளை காலை வேறு விதமாக வரும். 3 கதைகள் கேட்டோம். கோவை ஆசிரியர், திருப்பூர் நெசவாளர், சென்னை பெண்மணி. 3 பேரும் ஒரே விஷயம் செய்தார்கள். சிவனிடம் பேசினார்கள். தினமும் 3 பேரும் ஒரே விஷயம் பெற்றார்கள். வலிமை, வழி, உடனிருப்பு. அது போதும். வாழ்க்கைக்கு போதும். நீங்களும் அந்த 3 பேரில் ஒருவர் ஆகலாம். தினமும் ஒரு தருணம். சிவனிடம் கவலை, கடன், தனிமை விலகும். வாழ்க்கை நிறைவடையும். கவலையை பற்றி இன்னும் ஒரு ஆழமான விஷயம் சொல்கிறேன். கவலை ஏன் வருகிறது என்று தெரிந்தால் கவலையை வேறு விதமாக பார்க்கலாம். கவலை எதிர்காலத்தை பற்றி வருகிறது. நாளை என்ன ஆகும்? அடுத்த மாதம் என்ன ஆகும்? அடுத்த வருடம் என்ன ஆகும்? இந்த கேள்விகள் கவலையை உருவாக்குகின்றன. ஆனால் ஒரு விஷயம் கவனியுங்கள். கவலைப்படும் அந்த எதிர்காலம் இப்போதில்லை. இப்போது இருப்பது இந்த நொடி மட்டும். இந்த நொடியில் கவலை இருக்கிறதா? இல்லை. கவலை இல்லாத இந்த நொடியில் ஒரு கவலையான எதிர்காலத்தை கற்பனை செய்கிறோம். அந்த கற்பனை வலிக்கிறது. சிவன் இந்த நொடியில் இருக்கிறார். இந்த நொடி கவலை இல்லாமல் இருக்கும்போது சிவன் இருக்கிறார். அடுத்த நொடியும் அவர் இருப்பார். அடுத்த நாளும் அவர் இருப்பார். இப்போது அவர் இருக்கிறார் என்று தெரிந்தால் எதிர்கால பற்றிய கவலை குறையும். சிவன் காலத்தை கடந்தவர் என்று சொன்னோம். அவர் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3லும் இருக்கிறார். ஆகவே எதிர்காலம் பற்றிய கவலையை அவரிடம் கொடுங்கள். நாளை அவர் இருப்பார். அடுத்த மாதம் அவர் இருப்பார். அடுத்த வருடம் அவர் இருப்பார். அவர் இருக்கும்போது கவலை எதற்கு? இந்த புரிதல் வந்தால் கவலை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். முழுவதும் போகாது, ஆனால் குறையும். சிவனோடு தொடர்பில் இருந்தால் குறையும். கடனை பற்றி இன்னொரு விஷயம். கடன் ஒரு பாடம். இப்போது இந்த வார்த்தை கேட்கும்போது கோபம் வரலாம். பாடமா என்று. ஆனால் கொஞ்சம் கேளுங்கள். எந்த கடனும் காரணமில்லாமல் வருவதில்லை. ஒரு தேர்வு நடந்தது. அந்த தேர்வில் ஒரு பாடம் இருக்கிறது. அந்த பாடம் கற்றுக்கொண்டால் கடன் திரும்பி வராது. கற்காமல் போனால் வேறு வடிவத்தில் திரும்பி வரும். சிவன் அந்த பாடத்தை காட்டுகிறார். மௌனத்தில் காட்டுகிறார். ஒரு யோசனையாக காட்டுகிறார். ஒரு நண்பரின் வார்த்தையில் காட்டுகிறார். கவனமாக இருந்தால் தெரியும்.
கடனோடு சிவனிடம் பேசும்போது அந்த பாடம் புரியும். சிவன் நம்மை தேடுகிறார், நாம் அவரை தேடுகிறோம். இரண்டும் தேடும்போது சந்திக்கின்றன. அந்த சந்திப்பில் கவலை விலகுகிறது, கடன் கரைகிறது, தனிமை போகிறது. அந்த சந்திப்பை தினமும் செய்வோம். ஒரு நிமிட தொடர்பில் இன்றிலிருந்து எந்த நாளும் தவறாமல் வாழ்க்கை மாறும், நிச்சயம் மாறும். கவலை, கடன், தனிமை மூன்றுக்கும் ஒரு சொல்லப்படாத ஒற்றுமை இருக்கிறது. மூன்றும் நம்மை ஒரு குறிப்பிட்ட விதத்தில் உணர வைக்கின்றன. நான் தகுதியற்றவன் என்று, நான் தோல்வியடைந்தவன் என்று, நான் தனியாக இருக்கிறேன் என்று. இந்த மூன்று உணர்வுகளும் பொய், ஆனால் மிகவும் யதார்த்தமாக உணர்கின்றன. சிவன் அந்த பொய்களை உண்மையாக பார்க்கிறார். நீ தகுதியானவன் என்று பார்க்கிறார், நீ தோல்வியடையவில்லை என்று பார்க்கிறார், நீ தனியாக இல்லை என்று பார்க்கிறார். அவரின் பார்வையில் நாம் வேறு விதமாக தெரிகிறோம். அந்த வேறு விதமான தோற்றம் உண்மையானது. நாம் பார்க்கும் பொய்யான தோற்றம் தவறானது. சிவனிடம் பேசும்போது அவரின் பார்வை நம்மை தொடுகிறது. அந்த பார்வையில் நாம் உண்மையான தோற்றம் காண்கிறோம். தகுதியானவர்கள், முயலுபவர்கள், உடனிருப்பவர்கள், உள்ளவர்கள். அந்த காட்சியில் கவலை குறைகிறது. கடன் ஒரு தற்காலிக நிலையாக தெரிகிறது. தனிமை இல்லாமல் போகிறது. ஒரு கண்ணாடி வைத்துக் கொள்ளுங்கள். சிவன் ஒரு கண்ணாடி. அவரில் நம்மை பார்க்கும்போது உண்மையான நாம் தெரிகிறோம். கவலையால் மறைந்த நாம் அல்ல, கடனால் குறுகிய நாம் அல்ல, தனிமையால் வாடிய நாம் அல்ல, உண்மையான நாம், சிவனின் குழந்தைகளான நாம், வலிமையானவர்கள், அர்த்தமுள்ளவர்கள், அன்பானவர்கள். அந்த கண்ணாடியில் தினமும் பாருங்கள். சிவனிடம் பேசும்போது அவரில் நம்மை பாருங்கள். உண்மையான நாம் தெரியும். அந்த உண்மையான நாம் கவலையை கடக்கலாம், கடனை கரைக்கலாம், தனிமையை விலக்கலாம். தினமும் ஒரு தருணம் சிவனிடம், அந்த கண்ணாடியில் உண்மையான நம்மை பார்ப்பதற்கு, வலிமையோடு வாழ்வதற்கு. இந்த ஒலியை கடைசி வரை கேட்கும் நீங்கள் ஒரு கடைசி சக்தி வாய்ந்த விஷயம் பெறுவீர்கள். கவலை, கடன், தனிமை மூன்றுக்கும் ஒரே வழி என்று சொன்னோம். சிவனிடம் தினசரி பேச்சு என்று சொன்னோம். இப்போது அந்த பேச்சை எப்படி ஆரம்பிக்கிறது என்று சொல்கிறேன். இன்று இரவு படுக்கும் முன் கண்களை மூடுங்கள். மூச்சை ஒரு கணம் உணருங்கள். பிறகு சொல்லுங்கள், சிவா என்று. தொடர்ந்து சொல்லுங்கள், என் கவலை உன்னிடம், என் கடன் உன்னிடம், என் தனிமை உன்னிடம் என்று. மூன்றும் சொல்லுங்கள். பிறகு சொல்லுங்கள், சிவா நான் கேட்கிறேன் என்று. கண்களை திறங்கள், தூங்குங்கள். அந்த ஒரு நொடி, 3 வரிகள், ஒரு ஆரம்பம். நாளை அதே நேரம் மீண்டும், அடுத்த நாளும் தொடர்ந்தால் மாறும். சிவன் காத்திருக்கிறார். இன்று இரவே போங்கள். கமெண்டில் சிவா நான் கேட்கிறேன் என்று எழுதுங்கள். இந்த ஒலியை உங்கள் அன்பானவருக்கு பகிருங்கள். கவலை, கடன், தனிமையோடு இருப்பவருக்கு இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். சிவனிடம் தினசரி பேச்சு என்ற வழியை ஆழமாக புரிந்து கொள்வதற்கு ஒரு ஒப்பீடு சொல்கிறேன். ஒரு மரம் வளர்கிறது. தினமும் வளர்வது தெரிவதில்லை, ஆனால் வளர்கிறது. ஒரு நாளில் பார்த்தால் அதே மரம், ஒரு வருடம் கழித்து பார்த்தால் வித்தியாசம் தெரியும். சிவனிடம் பேசும் பழக்கமும் அப்படித்தான். தினமும் செய்யும்போது அன்று மாற்றம் தெரிவதில்லை. ஒரு மாதம் கழித்து திரும்பி பார்த்தால் ஒரு வித்தியாசம் தெரியும். கவலை கொஞ்சம் குறைந்திருக்கும், கடன் கொஞ்சம் வேறு விதமாக தெரியும், தனிமை கொஞ்சம் விலகி இருக்கும். அந்த மாற்றம் வர தினமும் வேண்டும். விட்டு விட்டு செய்தால் வேலை செய்யாது. ஒரு மரத்திற்கு ஒரு நாள் மட்டும் நீர் ஊற்றி அடுத்த நாள் விட்டுவிட்டால் வளர்வதில்லை. தினமும் வேண்டும். சிவனிடம் பேச்சும் தினமும் வேண்டும். தினமும் செய்வதற்கு ஒரு எளிமையான வழி, ஒரு திடமான நேரம். காலையில் எழுந்தது முதல் வேலை ஆரம்பிக்கும் முன் அல்லது தூங்கும் முன் அந்த நேரத்தை சிவனுக்கு ஒதுக்கி வையுங்கள். அந்த நேரம் வந்தால் தானாக நடக்கும். நேரம் திடமாக இல்லாமல் போனால் மறந்துவிடும். கவலை, கடன், தனிமை மூன்றும் தினமும் வருகின்றன. தினமும் வரும் பிரச்சனைகளை தினமும் சிவனிடம் கொடுப்போம். ஒன்று குவிப்பதற்கு வாய்ப்பில்லை. தினமும் கொடுத்தால் தினமும் இலகுவாகும். ஒரு விஷயம் மனதில் வையுங்கள், சிவன் ஒருபோதும் அலுப்படைவதில்லை. அதே கவலையை 100 முறை சொன்னாலும் 101வது முறையும் கேட்கிறார். அதே கடனை ஆண்டுகளாக சொன்னாலும் கேட்கிறார். அதே தனிமையை திரும்ப திரும்ப சொன்னாலும் கேட்கிறார். ஒரு தாய் குழந்தை அழும்போது எத்தனை முறை அழுதாலும் வருகிறாள், அழுக்கவில்லை. சிவனும் அப்படி எத்தனை முறை சொன்னாலும் கேட்கிறார். இந்த நம்பிக்கையோடு போங்கள். தினமும் திரும்ப திரும்ப கவலையை, கடனை, தனிமையை சொல்லுங்கள். சிவன் கேட்கிறார், வேலை செய்கிறார். ஒரு நாள் தெரியும். இந்த வழியை தெரிந்தால் போதாது, வாழ வேண்டும் என்று சொன்னோம். வாழ்வது என்பது தொடர்வது. ஒரு நாள் செய்தால் மட்டும் போதாது, ஒரு வாரம் செய்தால் மட்டும் போதாது, தொடர வேண்டும். தொடர்வதற்கு ஒரு ஆதரவு தேவை. அந்த ஆதரவு என்னவென்று தெரியுமா? சிவன் மாறாமல் இருக்கிறார் என்ற நம்பிக்கை. நாம் மாறலாம், உணர்வுகள் மாறலாம். ஒரு நாள் ஆழமாக உணர்வோம், இன்னொரு நாள் எதுவும் உணரவில்லை என்று தெரியலாம். ஆனால் சிவன் மாறவில்லை. அவர் எப்போதும் இருக்கிறார், எப்போதும் கேட்கிறார், எப்போதும் வேலை செய்கிறார். நம் உணர்வுகளை வைத்து தொடர்பை அளவிட வேண்டியதில்லை. இன்று ஆழமாக உணர்ந்தோம், நல்லது. நாளை ஒன்றும் உணரவில்லை, பரவாயில்லை, தொடர்வோம். ஏனென்றால் சிவன் கேட்கிறார். நம் உணர்வுகள் மாறினாலும் அவர் மாறவில்லை. கவலை, கடன், தனிமை இப்போது இருக்கின்றன. ஒரு வருடம் கழித்து அவை குறைந்திருக்கும். ஒரு வருடம் தொடர்ந்து சிவனிடம் பேசியவர்களுக்கு அது தெரியும். அனுபவிப்பவர்கள் அறிவார்கள். இன்றிலிருந்து ஒரு வருடம் தினமும் சிவனிடம் கவலை, கடன், தனிமை சொல்லுங்கள், விட்டுவிடுங்கள். ஒரு வருடம் கழித்து திரும்பி பாருங்கள், மாறியிருக்கும், நிச்சயம் மாறியிருக்கும். கவலை, கடன், தனிமை இந்த மூன்றுக்கும் சிவன் ஒரே வழி சொல்கிறார் என்று சொன்னோம்.
ஆனால் ஒரு ஆழமான கேள்வி வரலாம். ஏன் ஒரே வழி? 3 வேறு பிரச்சனைகளுக்கு வேறு வழிகள் வேண்டாமா? பதில் எளிமையானது. மூன்றும் வேறு தெரிகின்றன. ஆனால் வேர் ஒன்றே. சிவனில் இருந்து தூரம். வேர் ஒன்று என்றால் தீர்வும் ஒன்று. வேரை சரி செய்தால் மூன்றும் சரியாகும். ஒரு மரத்தில் 3 கிளைகள் வாடுகின்றன. ஒரு கிளையை மட்டும் சரி செய்தால் மற்ற 2ம் வாடியே இருக்கும். வேரை சரி செய்தால் மூன்றும் பசுமையாகும். சிவனோடு தொடர்பு அந்த வேரை சரி செய்கிறது. அதனால் மூன்றும் ஒரே வழியில் சரியாகும். இது தெரிந்தால் ஒரு இலகு வருகிறது. கவலைக்கு வேறு தீர்வு, கடனுக்கு வேறு தீர்வு என்று தேட வேண்டியதில்லை. ஒரே தொடர்பு. சிவனிடம் தினசரி பேச்சு. மூன்றும் தீர்க்கும். இந்த தெளிவோடு வாழுங்கள். கவலை வரும்போது சிவனிடம், கடன் வரும்போது சிவனிடம், தனிமை வரும்போது சிவனிடம். எல்லாவற்றிற்கும் ஒரே இடம், ஒரே தொடர்பு, ஒரே வழி. சிவன் சொல்கிறார், வா, எல்லாவற்றையும் கொண்டு வா, நான் இருக்கிறேன் என்று. அந்த அழைப்பை இன்று ஏற்றுக்கொள்ளுங்கள். தினமும் போங்கள். கவலை, கடன், தனிமை விலகட்டும். வாழ்க்கை நிறைவடையட்டும். ஒரு இறுதி விஷயம். இந்த ஒலியை கேட்ட நீங்கள் இப்போது ஒரு விஷயம் அறிந்திருக்கிறீர்கள். அறிந்ததை செய்யாமல் போனால் அறியாதது போல் ஆகும். அறிந்ததை செய்தால் வாழ்க்கை மாறும். செய்வது என்பது இன்று இரவு ஒரு சின்ன செயல். படுக்கும் முன் 3 வரிகள். சிவா, என் கவலை உன்னிடம், என் கடன் உன்னிடம், என் தனிமை உன்னிடம் என்று. பிறகு சொல்லுங்கள், சிவா, நான் கேட்கிறேன் என்று. கண்களை திறங்கள், தூங்குங்கள். நாளை அதே நேரம், மறுநாளும். தொடர்ந்தால் மாறும். மாறுவதற்கு நேரமாகும். 1 மாதமாகலாம், 1 வருடமாகலாம். ஆனால் மாறும். நம்புங்கள், தொடருங்கள். கவலை, கடன், தனிமை போக சிவன் சொன்ன ஒரே ஒரு வழி, தினசரி பேச்சு. இன்றிலிருந்து எந்த நாளும் தவறாமல் சிவன் உங்களுக்காக காத்திருக்கிறார். போங்கள். ஓம் நம சிவாய.